நாட்களும் கர்த்தர் சபைக்காய் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சபைக்கு என்ன வார்த்தை கொடுப்பது? 2ஆம் மாதத்தின் கடைசி வாரம் என்று சொல்லி கடந்த வாரத்தில் இருந்ததான நேரத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் 2 முறையாக அவர் உறுதிப்படுத்தினார். உறுதிப்படுத்தினதான நேரத்தில் அதிலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொடுத்தார். செய்தியின் தலைப்பு, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். எடுத்தவர்கள் வாசிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம், எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன்னை நன்றாக கவனிங்க. மற்ற தேசத்தில் இருக்கிற ஜனத்திற்கு அல்ல, உன் குடும்பமாக இருக்கலாம், உனக்கு நெருங்கினவர்களாக இருக்கலாம், உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரண் என்று சொல்லுகிறதான நேரத்தில் ஒரு பாதுகாப்பான வெண்கல அலங்கமாக்குவேன். அலங்கம் என்று சொல்லுகிறதான நேரத்தில் பழைய காலத்தில் ராஜாக்கள் பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி வைத்திருந்தார்கள், அதில் அலங்கத்தை வைத்திருப்பார்கள். எதற்காக இந்த அலங்கம் என்றால், யார் வருகிறார்கள் என்று ஜாமக்காரன் அந்த இடத்திலிருந்து பார்ப்பதற்காக. அதுதான் அலங்கம். அலங்கம் என்று இன்னொரு பதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் உயர்ந்த இடங்கள். அப்போ ஒரு அலங்கம் என்பது உயர்ந்த இடமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே வெண்கல அலங்கமாகும். அப்போ என் ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைக்க போகிறார். உயர்த்தி வைக்க போகிறார் என்றால் உயரத்தில் இருக்கிறதான நீ என்ன நடக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜனத்திற்காய், உன் குடும்பத்திற்காய், உன் பிள்ளைகளுக்காய், உன் எதிர்காலத்திற்காய் நீ வேண்டுதல் செய்கிறவ ஒரு சாமக்காரனாய் நீ இருக்க வேண்டும். அதனாலதான் என் ஆண்டவர் உன்னை ஒரு அலங்கமாய் வைத்திருக்கிறார். அடுத்த பகுதி சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, யுத்தம் என்று சொல்லுகிறதான நேரத்தில் ஆண்டவரே, ஏனப்பா எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை கொடுக்கிறேன்? ஏற்கனவே நான் போராட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய ஜனமே, சில ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் யுத்தங்கள் அவசியமாயிருக்கிறது. ஒரு தேசத்தின் மீது ஒரு தேசம் படையெடுக்கிறது என்றால் அந்த தேசத்திலே வளங்கள் இருக்கிறது, அந்த தேசத்திற்குள்ளாய் செழுமை இருக்கிறது, கொழுமை இருக்கிறது. அது தங்களுக்கு வேண்டும் என்பதற்காய் அவர்கள் படையெடுத்து செல்லுவார்கள். சில நேரங்களில் ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் யுத்தங்கள் நீ பார்த்தாக வேண்டும். ஆண்டவர் உன் யுத்தத்துக்கு பழகுவிக்கிற தேவனாய் இருந்தார். ஏன் ஆண்டவரே அப்படி என்று சொல்லுவாய் என்றால், மற்றவர்கள் உனக்காக யுத்தம் பண்ண முடியாது. உன் கையினால், உன் கையின் பலனைத்தான் நீ சாப்பிட முடியும். எனக்காக அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், என் குடும்பத்திற்காக பாஸ்டர் யுத்தம் பண்ணுவாங்க, என் குடும்பத்திற்காக என் சபையில் இருக்கிற மூப்பர்கள் யுத்தம். நெவர். அந்த தேவனுடைய ஜனமே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு தான் அவர் ஆதாரத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். நான் சோம்பர் கையால் வேலை செய்வேன் என்றால் தரித்திரனாகி போவேன். அன்பு தேவனுடைய ஜனமே, ஊழியக்காரன் சில நேரங்களில் உன்னை வார்த்தைகளால் எச்சரிக்க முடியும். சில நேரங்களில் நண்பனை போல, தோழனை போல எங்கள் அனுபவத்திலிருந்து உன் காரியங்களை, மகனே மகளே நீ இப்படி செய்வாய் என்றால் உன் காரியம் இப்படியாக இருக்கும், உன் தொழிலிலே ஒரு விருத்தி இருக்கும், நீ செய்கிற காரியங்களிலே ஆண்டவர்களுக்கு உயர்வை கட்டளையிடுவார், நீ இன்ன பிரகாரமாய் செய்வாய் என்றால் கர்த்தர் உயர்வை கொடுப்பார் என்று சொல்லி உனக்கு விதைகளைத்தான் கொடுக்க முடியும். அந்த விதைகளை விதைப்பது உன் தலைமேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. யுத்தங்கள் வருகிறது, யுத்தங்கள் வரும், நீ தான் பாதுகாத்தாக வேண்டும். ஆதாமே, என் ஆண்டவர் உன் குடும்பம் என்கிறதான ஏதேனில் அவர் உன்னை வைத்திருக்கிறார் என்றால் நீ அதை பண்படுத்த வேண்டும், அதை வேலையெடுத்து பாதுகாக்கிறவனாய் இருக்க வேண்டும். யுத்தங்கள் வருகிற நேரத்தில் சவுலை போல ஓடி சென்று நான் பாளையத்திற்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவனாய் இருக்கக்கூடாது. நீ யுத்தம் பண்ணுகிறவனாய் இருந்தால்தான், நீ செயல் வீரனாய் இருந்தால்தான், நீ காரியங்களை செய்கிறவனாய் இருந்தால்தான். வாயில எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. Never give any reasons. ஆண்டவருக்கு காரணங்கள் சொல்லுகிறதான சவுல் தேவையில்லை. காரியங்களை செய்து முடிக்கிற தாவீதைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த தாவீது வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி, அந்த தாவீது படிக்காதவனாய்
இருந்தாலும் சரி, அந்த தாவீது ஒன்றுக்கும் உதவாதவனாய் முச்சந்தியில் கட்டப்பட்ட கழுதையா இருந்தாலும் சரி, முச்சந்தியில் கட்டப்பட்டிருந்த கழுதையின் மீதுதான் என் ஆண்டவர் அமர்ந்தார். அன்பு தேவனுடைய சனமே, ஒன்றுக்கும் உதவாத தள்ளப்பட்ட கல்லாய் நீ இருப்பாய் என்றால், அன்பு தேவனுடைய சனமே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உன்னை தேடி வரும்பொழுது, காரியங்கள் உனக்கு சாதகமாக இருக்கிற நேரத்தில், உன் வேலையும் ஒரு யுத்தம் தான், உன் குடும்பம் ஒரு யுத்தம் தான், உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீ சீரமைத்து கொடுக்கிறாயே அதுவும் ஒரு யுத்தம் தான். ஆனா அதை பார்த்து, எதிர்காலத்தை பார்த்து பயந்து கொண்டு இருப்பாய் என்றால், காலங்கள் கடந்து போவதற்கு முன்பாய் கண்களை விழித்துக் கொள். இல்லைன்னா சோம்பேறியே, தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போல வரும். என்ன செய்ய போகிறார்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்தில் அல்லவா வைத்திருக்கிறார், மான்களின் கால்களை அல்லவா உனக்கு கொடுத்திருக்கிறார். மான்களின் கால்களை வைத்திருக்கிறதான நீ சூறை செடியின் கீழ் படுத்து கிடக்கலாமா? படுத்து கிடக்கிற காலம் இதுவா? அன்பு தேவனுடைய சனமே, நீ ஆண்டவருக்காக யுத்த களத்திலே ஒரு குதிரையாய் நீ எழுந்து நிற்க வேண்டும் அல்லவா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் சகலவற்றிற்கும் மேலாக என் ஆண்டவர் உன் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி என் ஆண்டவரை மகிமைப்படுத்து. நீ நினைக்கிற எனக்கு விரோதமா யுத்தம் எழும்புகிறது என்று சொல்லி, அது யுத்தம் அல்ல. உன்னை உயர்த்தும் படிக்காக, உன் பெயரை பெருமைப்படுத்தும் படிக்காக. ஆண்டவர் தாவீதை எப்படி உயர்த்தினார் தெரியுமா? சவுலை கோலியாத்தவன் கொன்ற உடனே அங்கே ஸ்திரீகள் ஆடி பாடினார்கள். சவுல் ராஜா தான், ஆனா அவர்கள் பாடினது என்ன தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. அன்பு தேவனுடைய சனமே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் நீ யுத்தத்தை செய்தாக வேண்டும். உன் குடும்பத்தான காரியத்தை நீ செய்தாக வேண்டும். உன் ஊழியத்திற்கான காரியங்களை நீ செய்தாக வேண்டும். மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காத. யுத்தங்கள் வருகிற நேரத்தில் பயந்து ஓடாத. கர்த்தரை துணையாக கொண்டிரு. கர்த்தர் வலது வாரிசத்தில் இருக்கிறார் அல்லவா? வேதம் சொல்லுகிறபடியால், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது. ஒருத்தரால் அவன் அசைக்க முடியாது. ஆனா நீ நினைக்கிற நான் அதை போல ஆடிக்கொண்டிருக்கிற, இது நடக்குமா, அது நடக்குமா, இது வாய்க்குமா, இது வாய்க்காதோ. அன்பு தேவனுடைய சனமே, விதைப்பதுதான் உன் கடமை, வேலை செய்வது உன் கடமை. ஆனா காரணத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர உடல் உழைப்பை கொடுப்பதற்கு ஆயத்தமாய் நான் இருக்கவில்லை. எந்த பிள்ளைகள் எந்த க்ஷணம் கர்த்தருக்காய் எழுந்து நிற்கிறதோ, எந்த க்ஷணம் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, உன் இளமையிலே நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாய் என்றால் உன் முதுமையிலே கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். நீ முதல்ல யுத்தம் பண்ணணும். இதுதான் ரகசியம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், தி பேஸ்மெண்ட். நீ ஒரு காரியங்களை நீ செய்யணும். என் பிள்ளைகளை சொல்லி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, டியூஷன்ல அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா பிள்ளைய கூப்பிட்டு கேட்டுப்பாரு, ஒன்றும் தெரியாது. ஏன்னா நான் என் பிள்ளைகளை சரியான முறையிலே நான் கண்காணிக்கவில்லை. என் பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, எதை கற்றுக்கொள்ளுகிறார்கள், அவர்களை நான் சோதிக்கவில்லை. அப்போ யுத்தம் என்கிறதான எக்ஸாமுக்கு அவங்க போகிறதான நேரத்தில் அவர்கள் ஜெயத்தின் குதிரைகளாய் அல்ல, அவர்கள் தோற்று போனவர்களாய் இருப்பார்கள். அதே போலதான் ஒரு சபை. என் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? வாசித்த நீதிமொழிகள் அழகாக சொல்லுகிறது. ராஜாவை, அதாவது அத்திமரத்தை காக்கிறவன் அதன் பலனை அடைவான். அதே போல சபைக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் மகனே, உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. ஏனென்றால் யுத்தங்கள் வருகிறதான நேரத்திலே, அந்த யுத்த களத்திலே பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. எப்படி யுத்தத்தை செய்ய வேண்டும், யுத்தம் வருகிறதான நேரத்தில் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்கிறது பாருங்க, நீ யுத்தம் செய்கிற நேரத்தில் தான் உனக்கான உதவிகள் பரத்திலிருந்து கடந்து வரும். உனக்கான காரியங்கள் கர்த்தர் சகாயங்களை கொண்டு வருகிறவராய் எல்லா நேரத்தையும் காக்கா வரார். நம்ம நினைக்கிறோம், நான் சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் எலியாவை கோஷித்தது போல என்னை அவர் கோஷிக்கிறார். இல்ல, என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு தேவன்
வார்த்தை இதுதான். உன் வியர்வை நிலத்திலே சிந்தப்பட வேண்டும். நிலத்திலே சிந்தப்பட்டால் தான் ஆதாரத்தினாலே நீ ஆண்டவரை போஷிப்பார். வீட்டுல நான் தூங்கிட்டு இருப்பேன், ஆனா கதவை கட்டி யாராவது சாப்பாடு கொடுக்கணும். சில காலங்கள் நடக்கும், எல்லா காலங்களும் இருக்காது. பஞ்ச காலங்கள் வருவதற்கு முன்பாய் உன் கண்களை திறந்து பார். யுத்தத்தை கண்டு பயப்படாத, நீ யுத்தத்தை செய்வாய் என்றால் வேதம் சொல்லுகிறது, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும். நான் யார் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூடவே தான் இருக்கிறேன். ஆனா நீ அதை உணராது இருக்கிறாய். நீ நினைக்கிற என் சுயபலத்தினாலே மேற்கொள்ள வேண்டும் என்று, நீ நினைக்கிற என் புயபலத்தினால் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி. இல்லை, உன் சுயபலமும் அல்ல, உன் புயபலமும் அல்ல, என் ஆண்டவரே உன்னை தூக்கி நடத்துவார். எடுத்தவர்கள் வாசிங்க. ஏசாயா 31 அதிகாரம், ஏசாயா 31 அதிகாரம் 4 வசனம். கர்த்தர் என்னுடனே சொன்னது, நன்றாக கவனிங்க என் நண்பு சபையே. கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல. அந்த தேவனுடைய ஜனமே, ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு கரடியோ ஒரு சிங்கமோ அது கவிக்கொள்ளுகிறதான நேரத்தில் எத்தனை மேய்ப்பர்கள் அதற்கு விரோதமாக தடிகளை எடுத்துக்கொண்டு வந்தாலும் அது கலங்காது. அதே போலதான் உனக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழுந்தாலும் சரி, நீ யூத ராஜாவின் சிங்கத்தின் பிள்ளையாய் இருக்கிறாயே, நீ பாலசிங்கமாய் இருக்கிறாய். விசுவாசிக்கிறியா? நீ தோற்று போனவன் அல்ல, ஜெயிப்பதற்காக பிறந்தவன். கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்றால், அன்பு தேவனுடைய ஜனமே, சூழ்நிலைகளை பார்த்து நீ பயப்படுகிறவனாய் ஓடுகிறவனாய் இருக்கக்கூடாது. தோல்விகளை அக்செப்ட் பண்ணாத, அந்த தோல்விகளை மேற்கொள்ளாத. ஜெயிக்கிற வரைக்கும் போராடி கொண்டே இரு. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை போராட்டம் என்பதை மறந்து போகாது. எப்படி ஒரு சிங்கம் அது எதை கண்டு அஞ்சாமல் இருக்கிறதோ அதே போலதான் என் ஆண்டவர் உனக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும், சீயோன் என்பது சபை, சபைக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் சபையின் பிள்ளைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். என் ஆண்டவர் இறங்க வேண்டும் என்றால் நீ முதலடியை நீ எடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறவனாய் நீ இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்காய் காரியங்களை செய்துவார். என் ஆண்டவர் உன்னை அநேக உயரங்களுக்கு மேலாய் உயர்த்துவார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் எப்படி உன்னை காப்பாற்றுவார் என்றால், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அப்போ நீ நினைக்கிற எனக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லை, நான் தனியாக நின்று கொண்டிருக்கிறேன், நான் தனியாக நின்று யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறேன். உன் குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் மந்தைக்கு முன்பாக நடக்கிற கடாவாய் நீதான் இருக்க வேண்டும். யுத்தத்தை நீதான் செய்தாக வேண்டும். நீ தனியா இருக்கிறேன் என்று சொல்லாதே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏனென்றால் பறந்து காக்கிற பட்சி போல உன்னை தூக்கி சுமப்பவர் அண்ட சராசரங்களை படைத்து தன் கைப்பிடியில் வைத்திருக்கிறதான என் ஆண்டவர் என்பதை மறந்து போகாது. அங்கே வேதம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எந்த போராட்டங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறதோ, எந்த போராட்டத்தின் மேகங்கள் உன்னை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறதோ, நீ கர்த்தருக்காய் எழுந்திருக்கிற நேரத்துல, நீ முதலாவதாக எழுந்திருக்கிற நேரத்துல கர்த்தர் உனக்காய் இறங்கி வருவார். அவர் உன்னை தப்புவிக்கிற தேவனாய் இருப்பார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரே, என் சபையின் அருமையான பிள்ளைகளே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற விசுவாசிகளே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்துல திரும்புங்கள். நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே நாங்கள் எங்கே உம்மை விட்டு விட்டோம் ஆண்டவரே.
அன்பு தேவனுடைய ஜனமே, ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இருப்பாய் என்றார். 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தவரை நீ 11 மணிக்கு போய் பார்ப்பாய் என்றார். நோ, அங்கே அப்பாயின்மெண்ட் இல்லை. அதே போலதான் ஒரு சபை. அன்பு தேவனுடைய ஜனமே, நேரம் தவறாதபடிக்கு அந்த இடத்துல நீ வரணும். நீ வரவில்லை என்றால் ஆண்டவரை விட்டு நீ திரும்புகிறார். உன் நேரத்தை திரும்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பிரதிக்கிறேன். இது எச்சரிப்பின் வார்த்தை அல்ல. தாழ்மையோடு சபை ஆசீர்வாதத்திற்காய், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை சபைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். வாசிங்க பார்ப்போம். எரேமியா 15ஆம் அதிகாரம், எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதன் நிமித்தம் நீ திரும்பினால், அன்பு தேவனுடைய ஜனமே, இதுவரைக்கும் நடந்ததுகளாக இருக்கட்டும். 2 மாசத்தை கடந்துட்டோம், 2 மாசத்தை ஓட்டியாச்சு. ஏனோதான் யாரோ செய்யட்டும், எனக்கு என்ன, நான் நலமா இருந்தால் அது போதும். இல்ல, நீதான் செய்யணும். ஏனென்றால் சபை என்பது அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை CH என்பது கிரைஸ்ட். ஆண்டவர் முன்பாகவும் இருக்கிறார், பின்பாகவும். யூ ஆர் இன் தி மிடில். நீ நடுவாக இருக்கிறாயே. நீ அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உனக்கு முன்பாகவும் இருப்பார், உனக்கு பின்பாகவும் இருப்பார். உன் கைகளினால் தான் எல்லாவற்றையும் செய்து முடித்தாக வேண்டும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப என்ன பண்ணுவேன்? சீர்படுத்துவேன். உன்னில் இழந்த காரியங்கள் என்ன? உன் இருதயத்தில் ஆண்டவர் கட 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 கடன்னு ஓட விட்டுட்டு இருப்பார். இப்போ உன் வாலிபத்தில் எப்படி இருந்தாய்? உன் ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? திருமணமானது, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் இன்று என் கரத்தில் இல்லாமல் இருப்பது. ஆண்டவரே, இத்தனை காரியங்களை நான் இழந்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நான் மறுபடியும் இவ்விடத்தில் திரும்புகிறேன். அப்பா, கர்த்தர் எனக்கு கொடுத்த இது ஒரு நல்ல சான்ஸ். இட் இஸ் மை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நான் இன்றைக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுவேன் என்றால் வேதம் அங்கே சொல்லுகிறது, என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பார். இந்த கனத்தை ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சீர்படுத்துகிறாரு. ஆண்டவர் கிட்ட சொல்லு, 52 வாரங்கள் 52 வாரங்களும் என் கால் தடம் என் சபையிலே இருக்கும். ஆண்டவரே, யார் வருகிறார்களோ இல்லையோ, நான் முந்தி வருவேன். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நீ என் முகத்திற்கு முன்பாய் நிலைத்திருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றது. அப்போ தீர்ப்பானது என்றால் என்ன? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதான ஆத்துமாக்களை பாவத்திலிருந்து நான் பிரித்தெடுப்பது. தீர்ப்பான காரியத்திலிருந்து விலையேற பெற்ற ஆத்துமாவை பிரித்தெடுத்தால் ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அவரது பிரதிபலிப்பாயிருப்பாள். அடுத்தது, நீ உலகத்தினிடத்தில் திரும்பாத, ஒப்பு தூணாய் மாறி போவ. விட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்க்காத, உப்பு தூணாய் மாறி போவ. அன்பு தேவனுடைய ஜனமே, சபைக்கு முன்பாக வைத்திருக்கிறதான காரியங்களை நீ தேடி ஓடி வருவாய் என்றால் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது, நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்களிடத்தில் திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்யாண வீடு வந்துருச்சு, நான் போவேன். நோ, கெஸ்ட் வந்துட்டாங்க, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அன்பு தேவனுடைய ஜனமே, நீ அவர்களை பிரியப்படுத்தி கொண்டிருப்பதனால் தான் ஆண்டவரால் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. உன் ஸ்டாண்ட்ஸ்ல நில்லு. இன்றைக்கு வாசித்த நீதிமொழிகளில் வசனம் சொல்லுகிறது, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். சபையிலே உனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, உனக்கான பொறுப்பு இருக்கிறது, நீ செய்து முடிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. ராஜாவின் வேலை அவசரம் அல்லவா? உன் வேலையை பிரியப்படுத்துகிறாயா? உன் குடும்பத்தை பிரியப்படுத்துகிறாயா? உன் சூழ்நிலைகளை பிரியப்படுத்துகிறாயா? எதை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்காய் எழுந்து நிற்பாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ அவங்ககிட்ட திரும்ப, அவங்க ஆண்டவரை திரும்பி பார்க்க வைப்பார். சில நேரங்களில் வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க, நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்றேன், அதன் நிமித்தமாக விரோதங்கள் உண்டாகிறது. கவலைப்படாத, நாளொன்று வரும், கர்த்தர் அவர்களை உன்பட்சமாய் கொண்டு வருவார்.
அவங்க சொல்லுவாங்க, உன்னோடு மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அசாதாரண நேரத்தில் நீ ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாயே, கர்த்தருக்கு தான் அது விலையேற பெற்ற ஆராதனை. விசுவாசிக்கிறியா? எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 51 அதிகாரம், ஏசாயா 51 அதிகாரம் 9 வசனம். ஏசாயா 51:9. எழும்பு எழும்பு, ஆண்டவர் மறுபடி சொல்லுகிறார். நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அவர் சொல்லுகிற எழும்பு எழும்பு. அப்ப நான் எங்கே எழும்ப வேண்டும் ஆண்டவரே? கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்பணுமே. அப்போ நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் காத்திருக்கணுமே. நான் அங்க போறேன்னா அவங்க என்கிட்ட சண்டை போடுவாங்க. நான் இவர்களை பிரியப்படுத்தவில்லை என்றால் இவர்கள் இடத்துல சண்டை போடுவாங்க. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். கர்த்தரை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு பிரியம் உள்ளதான மகனாய் மகளாய் மாறுகிறதான நேரத்தில் உன்னை காப்பதற்காய் உன்னை ரட்சிப்பதற்காய் நான் உன்னுடனே இருக்கிறேன். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, எழும்பு எழும்பு. நீ எழும்புனாதான் அடுத்தது என்ன வரும்? பலன். அப்போ பலன் வேண்டும் என்றால் எழும்பு எழும்பு, பலன் கொள். நீ யாரு? கர்த்தருடைய புயமே, என் ஆண்டவருடைய ஆர்மர்கள், கர்த்தருடைய ஆர்மி, ஆண்டவருடைய யுத்த சேவையாய் இருக்கிறாய் என்றால் இது தூங்குகிற காலம் இதுவோ? 6:30 மணிக்கு ஒரு யுத்தம் நடக்குது, நான் 7 மணிக்கு வருவேன்னா என் பிள்ளைகள் தனியாக போராடி கொண்டிருப்பார்கள், என் போதகர் தனியாக போராடி கொண்டிருப்பார். யார் அவருக்கு தோள் கொடுப்பது? மோசே சீனாய் மலையின் மேல் இருக்கிறார், யுத்தம் கீழே நடந்து கொண்டிருக்கிறது, அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார்கள், மோசேயின் கரம் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மோசேயின் கரத்தை ஊரும் ஆளும் தாங்கி பிடித்தார்களோ அமலேக்கியர் முறிந்து விழுந்தார்கள். இன்றைக்கு குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்பது சபை. சபைக்கான நீதியை கேட்டு பின்பு நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். தேவனுடைய சபை பாழாய் கிடக்கிற நேரத்தில் மற்ற பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிற காலம் இதுவோ? யுத்தம் செய்ய வேண்டியவன் தூங்கலாமா? நீ அன்பு தேவனுடைய க்ஷணமே, உன்னை எச்சரிப்பதற்காக, நீ வாழ வேண்டும் என்பதற்காக, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எல்லாவற்றிலும் நீ சுகித்திருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை உனக்கு ஆலோசனைகளாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தரின் புயமே முந்தின நாட்கள்ல ஆண்டவரை அறிந்த நாட்கள்ல தெரு தெருவா ஓடணும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஆண்டவரை போய் சொன்னோம், வேலீஸ்வரத்துல ஆண்டவரை பத்தி சொன்னோம். இன்னைக்கு கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை கொடுத்து விட்டது. நான் பனையை போல் அல்ல, பானையை போல் நான் செலுத்து விட்டேன். அதனால என்னிடத்துல எல்லாம் இருக்கு. அன்பு தேவனுடைய க்ஷணமே, கர்த்தர் உன்னை விட்டு கடந்து போவார் என்றால் நீ எத்தனை கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் அது வெறும் குப்பை, மறந்து போவார். இன்றைக்கு நீ பார்த்து கொண்டிருப்பது, இன்றைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது, இன்றைக்கு உன் கரத்தில் நீ வைத்திருக்கிற எல்லாம் உன்னால் உண்டானது அல்ல, கர்த்தருடைய ஈவு. அந்த ஈவுக்கு என்றென்றைக்கும் பாத்திரம் உள்ளவனாக இரு. ஏன்னா இன்னும் நீ உயர்ந்து கொண்டே போக வேண்டும் என்ற சில நேரங்களில் ஆண்டவருக்கு ரிவைண்ட் பண்ணி காமிப்பார். அப்பா, இந்த நிலையில நீ இருந்த, இன்றைக்கு நான் உன்னை இங்கே தூக்கி வைத்திருக்கிறேன். புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருந்த, வெறுக்கப்பட்ட நிலையில இருந்த, உன் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொன்ன நிலையில இருந்த, ஆனாலும் கர்த்தர் உன்னை கட்டி மறுபடியும் என்னை சீர்படுத்தி வைத்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழுப்பினபடி எழுப்பு, ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? அப்போ உனக்கு ஒரு போராட்டம் இருக்குது, அதை வதைக்க வேண்டும் என்றால் மோசேயின் கரத்திலே ஒரு கோல் இருந்தது, மந்திரவாதிகளிடத்திலும் ஒரு கோல் இருந்தது. அவர்கள் கீழே போட்டாங்க, சர்பமாய் மாறின. மோசேயும் கரத்தில் இருக்கிற கோலை கீழே போடுகிறான், அதுவும் சர்வமாயிற்று. ஆனா முடிவு என்ன தெரியுமா? தொடக்கம் என்னமோ அவங்களுக்கு சாதகமா இருந்தது, முடிவு மோசேயின் கோல் எல்லாவற்றையும் விளக்கி போட்டது. அதே போலதான் ஒரு விசுவாசம் சோதிக்கப்படுகிற நேரத்தில் உறுதியாக
இருப்பான் என்றால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண அவர் இறங்கி வருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம நினைக்கிறோம் நான் சாதாரணமானவன். நீ சாதாரணமானவன் இல்லப்பா. உன் கையில அசாதாரணமான வல்லமை இருக்குது. உன் கையில மகா பலம் இருக்கிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆராதனை என்பது அது எரிச்சலுள்ள இடம். வேதத்தை கையில வச்சிருக்கிறனா வேதத்தின் வசனத்தை தியானிக்கணும். அதை விட்டுட்டு வேற காரியங்களை நான் தியானித்துக் கொண்டிருப்பேன் என்றால் கர்த்தருடைய சாபம் வரும் என்பதை மறந்து போகாது. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற நேரத்தில் நான் கர்த்தரின் வசனத்தை பார்க்கிறவனாக இருக்கணும். மொபைலை பார்க்கிறவனாக அல்ல, மற்றதை சிந்திக்கிறவனாக அல்ல. என் கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் நான் தேடுவேன் என்றார். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராக நான் நினைக்கிறேன் நான் சாதாரணமானவன். ஆண்டவர் சொல்றப்பா நீ சாதாரணமானவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது. முன்னால வற்றி போக பண்ணவும் முடியும், வற்றி போக பண்ணினதை மறுபடியும் வரவழைக்கவும் முடியும். உன் கரத்தில் கர்த்தர் ஆளுகை என்னும் செங்கோலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆளுகையின் செங்கோல் உன் கரத்தில் கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள்னா நான் யுத்தம் பண்ணி நான் பிடித்துக் கொள்ளுகிறதான நேரத்தில் அங்கே குடும்பத்தை நான் சந்தோஷமாக அந்த ஏதேன் தோட்டத்தில் நான் உலாவம் பண்ண முடியுமே. ஏன்னா பாழா இருக்கிறது, தண்ணீர்கள் இருக்கிறது, அது எல்லாவற்றையும் கிளீன் பண்றேன். என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் கையில் பிரயாசத்தை தான் நீ சாப்பிட முடியும். உன் கையில் பிரயாசம் இருந்தால்தான் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியா இருக்க வேண்டும் என்றால் உன் கையின் பிரயாசங்களின் மூலமாக தான் அதை செய்து முடிக்க முடியும். அடுத்த ஆசீர்வாதம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாய் இருக்க வேண்டும் என்றால் உன் கையின் பிரயாசம் அங்கே இருக்க வேண்டும். நீ யுத்தம் செய்கிறவனாய் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலிலே பள்ளங்களை வழியாக்கினது நீதான் அல்லவோ. அசாதாரண காரியங்களை செய்ததன யோசுவாவே. கிபியோன் மேலும் ஆயலோன் மேலும் சூரியனை சந்திரனை நிற்க வைத்தாயே, எத்தனையோ காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுத்தாய். இன்றைக்கு உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் சோர்ந்து போனாய்? யுத்தத்தை கண்டு மனமடிவாகி போனாய். சோர்ந்து போகாத, மறுபடியும் யுத்தம் செய். கர்த்தர் அருகில் இருக்கிறார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பு எழும்பு சீயோனே. குடும்பத்திற்கான ஆசீர்வாதத்தை பாத்திரம் எப்படி எழும்ப வேண்டும் என்று சபைக்கானது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்போ என் வல்லமை நான் இழந்திருக்கிறேன், என் வல்லமை நான் உரிந்து கீழே வைத்திருக்கிறேன், என் வல்லமையை நான் இன்னும் பார்க்கவில்லை, கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை நான் இன்னும் பார்க்கவில்லை. வார்த்தை வருகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் அலங்கார வஸ்திரம், எருசலேம் என்பது பரலோகம், அது அலங்கார வஸ்திரத்தோடு அழகாக இருக்கிறது. ஆனால் பரலோகத்தை பார்ப்பதற்கு உன் வல்லமை நீ தரித்துக் கொண்டிருக்கிறாயா? தரித்துக் கொண்டிருப்பாய் என்றால் நான் 6 மணிக்கெல்லாம் நெடுமுழங்கால சபைக்குள்ளாக இருந்திருப்பேன். அங்கே வேதம் சொல்கிறது பாருங்க, வாசிங்க. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. நீ யுத்தம் பண்ணிப்பாரு, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்துப்பாரு. அநேகர் நீ பகையாளி பண்ணாத மாதிரி. ஏன்னா உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க. சிலுவையின் உபதேசம் கெட்டு போவதற்கு பைத்தியமாய் தோன்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பைத்தியங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்போ உன்னை யார் தெரிந்து கொள்ளணும்? உலகம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில யுத்தங்கள் உண்டு, நீ செய்தாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த யுத்தத்தை நீ செஞ்சனா ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறது, விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தன் இனி உன்னிடத்தில் வரமாட்டான். எடுத்தவர்கள் வாசிங்க, நாகூம் 1ஆம் அதிகாரம், நாகூம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ
சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. பரலோக வாசல்கள் திறக்கப்படுகிறதான நேரத்தில் என் ஆண்டவர் அங்கே உனக்கான வார்த்தைகளோடு இறங்கி வருவார். அவர்தான் நல்ல சுவிசேஷம். அது எங்க வருதா? மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, யூதா என்பது துதி. சபைக்குள் இருக்கிறதான துதிக்கிறதான யுத்த வீரனே, யுத்த களத்தில் இருக்கிறதான என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கான வார்த்தை தான் என் யூதாவே, பண்டிகைகளை ஆசரிப்பார். சந்தோஷமாயிரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் துக்கமாயிருக்கிறார்? அன்னாலே உனக்கு என்னவாயிற்று? ஏன் துக்கமுகமாயிருக்கிறார்? ஆதாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் துக்கமாயிருக்கிறார்? எலியாவே, எல்சாவே, எஸ்ராவே, நெகேமியாவே, ஏன் துக்கமாயிருக்கிறார்? ஏன் புலம்பல் பாடுகிறார்? சங்கீதம் பாட வேண்டிய நீ ஏன் புலம்பல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகள் ஆண்டவருக்காய் நேர்ந்து கொண்ட காரியங்கள் இருக்கும் என்றால் அதை ஆண்டவருக்காய் செலுத்து. ஒவ்வொரு வாரமும் பொருத்தனை தான், ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைகளும் பொருத்தனைகள் தான். தேவனுடைய சமூகத்தில் நீ வருவது ஒரு பொருத்தனை தான். அந்த பொருத்தனைகளை ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பலிபீடத்தில் நிறைவேற்று. உடல்களில் கனியாகிய சோத்திர பலிகளை நீ ஆண்டவர் கையெழுத்து படைக்கிற நேரத்தில் ஆண்டவர் அதை வருவார். என் ஆண்டவர் இறங்கி வருவார். நீ சோர்ந்து போகிற நேரத்தில் உனக்கு ஒரு பலன் கொடுப்பார். சுவாசிக்கிறியா? அங்கே வேதம் சொல்கிறது பாருங்க, துஷ்டன் அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட வேண்டும் என்றார். கர்த்தரின் ஆராதனை என்கிற பொருத்தனையை ஒவ்வொரு வாரமும் செலுத்திப்பார். 6 நாட்களும் கர்த்தர் உன்னை கம்பீர சத்தத்தை கேட்க வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் விரும்பி ஆனந்த கழிப்புடன் ஆடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும், சொல்லுங்க சபையா சொல்லுவோம், சஞ்சலமும் தவிப்பும். அப்ப ஓடணும்னா நான் பிறந்தனுமே, நான் பிறந்தணும்னா நான் சீயோனுக்கு வரணுமே. நான் சீயோனுக்கு வருவது எப்படி வரணும்? துக்கமுகமாய் வரக்கூடாது. நான் சீயோனுக்கு வரும்போது ஏனோ தானோடு வரக்கூடாது. நான் சீயோனுக்கு வருகிற நேரத்துல ஏண்டா நான் சபைக்கு போகிறேன் என்கிற சொல்லி நிர்விசாரத்தின் ஆவியோடு வரக்கூடாது. நான் சந்தோஷமாய் உள்ளே வருகிற நேரத்தில் தான் சஞ்சலத்தையும் தவிப்பையும் என்னால் துரத்த முடியும். விசுவாசிக்கிறியா? எடுத்தவர்கள் வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் வல்லமை. அந்த வல்லமையை நான் இழந்திருப்பேன் என்றால் ஆண்டவரே, சத்துரு தந்திரமான காரியங்களை கொண்டு வருவான். நல்ல உயர்ந்த நித்திரையை கொடுப்பான். காலையில இவ்வளவு நாள் தூக்கமே வராது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா தூக்கம் அப்படி இருக்கும். அன்பு தேவனுடைய க்ஷணமே, சாத்தானின் தந்திரங்கள் என்பதை மறந்து போகாத. ஞாயிற்றுக்கிழமை விசேஷங்கள் வரும், காதுகுத்து வரும், கல்யாணம் வரும், ஃப்ரெண்டு கூப்பிடுவான். ஃப்ரெண்டு இப்ப வரணும், உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. சத்ருவின் தந்திரங்கள் என்பதை மறந்து போகாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி நமக்கு வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் நான் சபைக்குள்ளாய் இருக்கிறவனாய் கர்த்தருடைய சர்வாயுதம் என்கிறதான வல்லமை நான் தரித்தாக வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. உனக்கு போராட்டம் நம்ம நினைக்கிறோம், எனக்கு அறிமுகமானவங்களோட மட்டும்தான் எனக்கு போராட்டம் இல்லை. மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் வைத்திருப்பவர்கள். உன் பாஸ் துரைத்தனங்கள் என்றால் எல்லா அதிகாரத்தை கைப்படியில வச்சிருப்பான். நீ வரலன்னா இதை நான் செஞ்சிருவேன். உன்னை மிரட்டுறதான காரியங்கள் வருகிற நேரத்தில் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். ஆண்டவரை நீங்க பார்த்துக்கோங்க, கர்த்தருடைய சன்னிதானத்தில் எனக்காய் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் மேல பாரத்தை வச்சு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நீதிமானை அவர் தள்ளாட விடுகிற தேவன் அல்ல. பசின வருந்த விடுகிற
ராஜந்தத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளில். அங்க ஒரு சேனை இருக்கு, இங்க வானமண்டலத்துல. அந்த சேனைகளோடு நீ தனித்து நின்று போராட வேண்டும் என்றால் எத்தனை பலன் உனக்கு வேண்டும்? ஜெபிக்காமல் இருப்பான் என்றால் அது பாதுகாப்பு கூரை இல்லாத வீடல்லவா, வீடாக மாறுமே. அப்ப அந்த சேனை உள்ள ஈஸியா வந்துருச்சுன்னா அது உன்னை பிடித்து விடும் அல்லவா, உன் எல்லைகளை தகர்த்து விடும் அல்லவா. அன்பு தேவனுடைய ஜனமே, சத்துருவின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு உனக்கு பலம் வேண்டும் அல்லவா. இத்தனை போராட்டங்கள் உனக்கு இருக்கிறதே, சபையே விழித்துக்கொள். அடுத்தது வார்த்தை சொல்கிறது பாருங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கும். அப்போ எப்ப நீங்க எதிர்க்கணும்னா பலனில்லா நேரத்துல, சத்துவம் இல்லாத வேளையில, வெறுக்கப்படுகிற காலங்களிலே, நொறுக்கப்படுகிற நேரத்துல உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போயிருக்கிறதான சத்தங்கள் உன் காதுகளில் ஒலிக்கும் என்றால் அந்த சத்தம் உனக்கான காரியங்களை மாறுதலாய் முடியப்படும். விசுவாசிக்கிறியா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அப்போ நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும்னா சங்கீதம் 138 எனக்கு சொல்லிக் கொடுக்குது. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். யாரை கொண்டு? என்னை கொண்டுதான் அவர் செய்வார். நான் தான் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். அவர் கையில் இருக்கிற கருவி நானு. அப்போ அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார்னா என் கரத்தினாலே தான் அதை செய்து முடிப்பார். நான் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்ள வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கம் வேற ஒன்றும் கிடையாது, வேதம், ஜெபம். இந்த ரெண்டையும் நீ தரித்து கொள்ளுவாய் என்றால் யுத்தம் உனக்கு லகுவாய் இருக்கும். ஆண்டவர் உலகத்திற்கு மனிதனாய் இறங்கி வந்தார். வனாந்திரத்திற்கு சோதிக்கப்படுவதற்காய் கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே பிசாசை அவர் எப்படி ஜெயித்தார் தெரியுமா? வசனத்தினால. வேற ஒன்னே அவர் செய்யல. பீரங்கியை கொண்டு வந்த, கத்தி எடுத்து சண்டை போடல, வசனத்தினாலே அவர் ஜெயித்தார். அதே போலதான் உன் இருதய பலகையிலே வசனங்கள் இருக்கும் என்றால் உனக்கு எதிராக எத்தனை பெரிய யுத்தங்கள் வந்தாலும் சரி, இந்த வசனங்கள் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கும். இந்த வசனத்தை நீ பிரயோகப்படுத்துகிறதான நேரத்தில் அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. அங்கே வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்க. சத்தியம் என்னும் கச்சை. கச்சை என்று சொல்லுகிறதான நேரத்தில் என்னுடைய பெல்ட்ல இருக்கிறதான காரியம் சத்தியம் என்கிறதான கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசம். அப்போ என் இருதயத்துக்கு பாதுகாப்பு என்ன தெரியுமா? நான் செய்கிற நீதி. உன் நீதி உனக்கு முன்பாய் செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் காக்கும். அப்ப நான் செய்கிற நீதிதான் என் இருதயத்திற்கோ என் ஆத்மாவிற்கோ ஒரு கேடும் வராதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு கவசமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய நீதியை தேடணுமே. அந்த நீதியை நான் தேடவில்லை என்றால் நான் யுத்த களத்தில் நிற்கிறேன். என்னிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. சத்துருவானவர் என்னை கீழே தள்ளி விடுவான். விசுவாசிக்கிறியா? நான் வேதத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். வேதம் எங்கே சொல்லுகிறது பாருங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷம் என்னது? ஆயத்தம், ரெடி. எந்த சூழ்நிலையிலும் ரெடியா இருக்கணும். பலவீனத்தை மேன்மைப்படுத்தாத, அது வந்து மேன்மைப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும் சுவிசேஷம் என்கிறதான ஆயத்தம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். அந்த ஆயத்தம் என்ன தெரியுமா? பாதரட்சை. உன் கால்களிலே நீ போட்டுக்கொண்டிருக்க வேண்டியது சமாதானம் என்கிறதான சுவிசேஷம் என்கிறதான பாதரட்சையை நீ தரித்திருக்க வேண்டும். யுத்தத்திற்கு போகிற நீ சில நேரத்தில் சுடம், சில நேரம் ரொம்ப சின்ன இருக்கும், சில நேரத்தில் முட்கள் இருக்கும், சில நேரத்தில் கற்கள் இருக்கும். அங்கே நான் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. பொல்லாங்கனையும்
அக்னி அஸ்திரங்கள் வருதுன்னா அது என் நெஞ்ச தொலைக்கிற கூடாது. எங்க குறி வைப்பான்னா நெஞ்சுக்கு தான் குறி வைப்பான். அப்போ என்னிடத்தில் நீதி இருக்கும் என்றார் அன்றைக்கு ராஜா சொன்னான். அப்பா என் நீதியை நினைச்சுக்கோங்க ஆண்டவரே. எசேக்கியா ராஜா சொன்ன மாத்திரத்துல சூரிய கடிகாரத்தில் 10 பாகைகள் ஆண்டவர் திரும்பினார். என் நீதி ஒன்றை நினைச்சுக்கோங்க ஆண்டவரே. 15 ஆண்டுகளை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் ஒரு நீதி நிமித்தமாக. அப்போ நீ ஆண்டவருக்காய் செய்கிறதான ஒவ்வொரு நீதி நிமித்தமாக ஆண்டவர் ஆயுளை கூட்டி கொடுத்து கொண்டே இருப்பார். விசுவாசிக்கிறியா? நீ நினைச்சவங்க ஜீவன் உன்னை விட்டு போகாது. கொரோனா இல்லைங்க, எந்த நாள் வந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர். பறந்து காக்கிற பட்சியை போல அவர் உன்னை பாதுகாக்கிறவராக இருப்பார். அவர் உன்னை விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். தாயின் கருவிலே உன்னை உருவாக்கும் முன்னே உன்னை பெயரை சொல்லி அழைத்தவர். உன்னை அவர் எப்படி கைவிடுவார்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன சுவாசம் வேணும்? விசுவாசம். விண்ணவரை விசுவாசிக்கணும். அந்த விண்ணவரை சுவாசிக்கிறாயா? உலகத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாயா? விண்ணவரை சுவாசிப்பாய் என்றால் விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கும். சத்துரு எய்கிறதான அஸ்திரங்களை நீ அவிழ்த்து போட வேண்டும் என்றால் உன்னிடத்தில் விசுவாசம் என்னும் கேடை, ஷீல்டு. அந்த ஷீல்டு உன்கிட்ட இருக்கணும். விண்ணவர் என்கிறதான ஷீல்டு உன் கையில இருப்பார் என்றால் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. விசுவாசிக்கிறியா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் இல்லை. ஆனா நம்ம நிற்க மாட்டோமே. விசுவாசத்தை பரீட்சைக்கு நாம் நிற்கவில்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம். அப்பா ஒவ்வொரு வாரங்களும் பொருத்தனைகள், ஒவ்வொரு வாரமும் உடன்படிக்கைகள், ஒவ்வொரு வாரமும் இந்த பொருத்தனையும் உடன்படிக்கை என்னிடத்தில் இருக்கும் என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் தானாக இருக்கிறது. விசுவாசியா? காடைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேடி போனாங்களா இல்ல காடைகள் இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வந்ததா? ஆசீர்வாதத்துக்கு பின்பாக, புகழுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷனே அவைகள் காடைகள் தான். கர்த்தருடைய தேடி கொண்டு வர வேண்டும். நீ ஆண்டவரோடு இருந்தான். விசுவாசிக்கிறியா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. ரட்சணை இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சணை வந்தது. அதுதான் கிரீடம். நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கையில ராஜமுடியுமா இருக்கிறீங்க. இன்னைக்கு உன் கிரீடத்தை கீழே இறக்கி வச்சுட்டீங்க. அந்த தேவனுடைய க்ஷணமே யுத்தத்திற்கு போகிற நீ உன் கிரீடத்தை நீ தரித்திருக்கணும். அந்த கிரீடத்துல தான் உனக்கான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரட்சணியம் என்னும் தலிசீராவையும் அறையில நீ வச்சிருக்க வேண்டியது, உன் இருதயமாகிய பலகையில வைக்க வேண்டியது வேதம் என்கிறதான இந்த நிருபத்தை நீ வைத்திருக்கணும். அப்ப யுத்தம் மும்முரமாகிற நேரத்துல ஒவ்வொரு வசனமான உருவம். இதுதான் என்னது? பட்டயம். என் வசனம் வெறுமையா திரும்பாது. நீ யாரிடத்தில் இந்த வசனத்தை பிரயோஜனப்படுத்துகிறாயோ, யாருக்காக இதை உபயோகப்படுத்துகிறாயோ, அது செய்ய விரும்புகிற காரியத்தை அது செய்து முடிக்கும். விசுவாசிக்கிறியா? வேதம் சொல்லுகிறது அந்த பட்டயம் வேற ஒன்றும் இல்லை, தேவ வசனமாகிய பட்டயத்தை நீதான் எடுக்கணும். நல்லா கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். யாரும் கையில எடுத்து வைக்க மாட்டாங்க. உன் அறைக்குள்ள நீதான் அதை எடுத்து வைக்கணும். உன் நீதியை நீதான் செய்யணும். உன் யுத்தத்தை நீதான் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது வாசிங்க, எரேமியா 15ஆம் அதிகாரம், எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, எரேமியா 15:16, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, அப்பா நான் யுத்தம் பண்ணணும்ங்கிற வார்த்தைகள் எனக்கு நேரா வந்திருக்குதுப்பா. அந்த வார்த்தைகள் எனக்கு நேரா வந்துருச்சு. அது நேராய் வருகிற நேரத்தை என்ன பண்றேன்? மற்றவர்களை போல நான் தள்ளல. ஏன்னா வெயில் ஏறும் என்றால் மண்ணா ஒழுங்கி போவோம். இந்த ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு கிடைக்கல. ஆனா ஆண்டவர் என்னை உண்மை உள்ளவன் என்று கருதி எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. வார்த்தை சொல்லுது, வார்த்தைகள் கிடைத்த உடனே அவர்களை உட்கொண்டு, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு
மகிழ்ச்சி. நான் துக்கத்தோடு வந்தேன், நான் காயத்தோடு வந்தேன், நான் துன்பத்தோடு வந்தேன், பிரச்சனையோடு வியாகுலத்தோடு சஞ்சலத்தோடு வந்தேன்ப்பா. ஆனா இப்போ உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு நேரா வந்துருச்சு. நான் எங்கே தவறுகிறேன்னு சொல்லிட்டீங்கப்பா. இனி நான் தவற மாட்டேன், நேரப்படத்தையும் திருப்பேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம். இப்ப என் நெத்தியா எழுதிட்டீங்கப்பா. நீங்க தான் என்னுடைய அப்பா, நான் உங்களுடைய குமாரன் ஆண்டவரே. இனி நான் உமக்கு துரோகம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். ஒவ்வொரு வாரங்களும் நான் திருநப்பிலே இருப்பேன் அப்பா. வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம், சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உம்மாலே என்னால யுத்தம் பண்ண முடியாதுப்பா. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா உம்மால இந்த வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளாய் இருந்தாலும் நான் அவைகளுக்குள்ள என் ஜெபத்தின் மூலமாய் நான் பாய்ந்து போவேன் ஆண்டவரே. உம்மாலே என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எனக்கு முன்பாக எத்தனை எரியோ என்கிறதான மதில்கள் சத்துரு கொண்டு வந்தாலும் என் ஆண்டவரின் பலத்தை கொண்டு நான் என்ன பண்ணுவேன்? தாண்டுவேன் ஆண்டவரே. அதே அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை சதைப்படுத்துகிற தேவனே. அப்ப ஆண்டவருக்கு என் வழியை ஒப்பு கொடுக்கணும். எனக்கு பலத்தை கொடுக்கிறவர், எனக்கு பாதைகளை காட்டுகிறவர், எனக்கு அந்த காரியத்தை அவர் செய்வார். அதே அதிகாரத்துல 34ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. என்னவில்லை, உன்னை இந்த ஜனத்திற்கு விரோதமாய் வெண்கல அலங்கமாக்குவேன் என்று சொன்னாரு. நீயே ஒரு வெண்கலம். அப்போ உனக்கு முன்பாக இருக்கிற இந்த வெண்கலத்தை என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரமா பிரேக் பண்ண முடியாது. என் ஆண்டவரை ஒரு வெண்கலமா வச்சிருக்கிறாருன்னா இந்த வெண்கலத்தோட வேலை என்னன்னா, வெண்கல வில்லும் கர்த்தருடைய புயமே. உன் புயத்தினால அல்ல, வேதம் சொல்லுகிறபடி நீ கர்த்தருடைய புயம், ஆண்டவருடைய கரம். அப்போ இந்த பலத்தை கொண்டு இந்த வெண்கல வில்லை உன்னை வளைப்பதற்கு ஆண்டவர் வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி அதை வளைச்சு நான் வில்லை எடுத்து விட்டாதான் எனக்கு ஜெயம் கிடைக்கும். அப்போ இந்த வில்லாகிய இந்த வேதத்தில் இருக்கிறதான வசனங்களை எனக்குள்ளாய் நான் எடுத்து வைத்துக் கொண்டிருப்பேன் என்றால் சத்துரு எய்கிறதான அக்கினி அஸ்திரங்களை இவைகள் அவித்து போடுகிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கையை இல்ல ரெண்டு கையுமே நான் ஆண்டவரை கூப்பி ரெண்டு கையை கூப்பி செலுத்தணும். கண்ணை தொடர்ந்து பார்ப்பது ஆராதனை அல்ல. வெண்கல வில்லை என் கையினால் வளைக்க செய்தவர் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஆயத்தமா வச்சிருக்கிறாரு. தொடக்கம் எப்படி இருக்குது, அற்பம். உலகமே வருகிற மாசத்தை ரொம்ப ஆவலா பார்க்கும். ஏன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். விசுவாசியா தொடக்கம் எனக்கு அற்பம் தான். ஆனா இந்த 3ஆம் மாதம் எனக்கு எப்படி இருக்க போகுது சொல்லுங்க. தொடக்கம் அற்பமாய் இருந்தாலும் என் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். வரப்போகிற 3ஆம் மாதம் கர்த்தர் எனக்கு சம்பூர்ணமாய் மாற்றி கொடுப்பார். காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன். ஆனாலும் கர்த்தர் என் காரியங்களை கர்த்தரே நடத்தி செல்வார். அதனாலதான் யுத்தத்திற்கு ஆண்டவர் என்னை பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த 3ஆம் மாசத்துல எழுதி வச்சுக்கலாம். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை பார்க்க போகிறேன். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் உண்டாக போகிறது. உன் வாழ்க்கை தலைகளாய் புரட்டி போட போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்பு தேவனுடைய ஜனமே, பெரு மழை நீரச்சல் கர்த்தர் எனக்கு நேற்று இரவு கேட்க பண்ணினார். அது என் பிள்ளைகளின் தொலைவில் அது பாய்கிறதா இருக்கிறது. வருகிற 3ஆம் மாதம் மிகுந்த ஆசீர்வாதத்தின் மாதம். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. இப்போ வாசிங்க யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 23:22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, ஆண்டவர் உனக்கு இவ்வளவு நேரம் என்னெல்லாம் சொன்னாரோ இவைகளை எல்லாம் செய்வாயாகில் நாம் சத்துருக்களுக்கு சத்ருவாய். வந்து கடன் என்கிற சத்ரு, கண்ணீர் என்கிற சத்ரு, பொறாமை என்கிற சத்ரு, துரோகம் என்கிற சத்ரு,
இல்லை என்கிற சத்ரு. இந்த சத்ருக்களுக்கெல்லாம் என் ஆண்டவர் சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் என் ஆண்டவர் மாறுவார். நான் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களின்படியாய் நான் நடக்கிறதான நேரத்தில், சபையின் காரியங்களிலே நான் உண்மையாக இருக்கிற நேரத்தில், தேவனுடைய பொறுப்புல நான் நிலைத்து நிற்கிற நேரத்தில், அடுத்தது வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல். இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். எழுதி வைத்துக்கொள், எழுதி வைத்துக்கொள். கர்த்தர் தன் கரத்தினால் செய்து முடிப்பார். தன் வாயினால் சொன்னதை தன் கரத்தினால் அவர் செய்வார். விசுவாசிக்கிறியா? வாசிங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். ஏன் இதை மறுபடி சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் மறுபடி என்னை அவர் அமைதியாக இருக்க மறுபடி அவர் பேசின காரியம். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின. ஆண்டவர் இந்த 2ஆம் மாசம் கூட்டிட்டு வந்தது எதுக்கு தெரியுமா? அவர்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பாரு. உனக்கு ஒரு ரெஸ்ட் தரப்பாரு. நீ போறப்பா, ரொம்ப டயர்ட் ஆயிட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ண, உன் காரியத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். கர்த்தருடைய சன்னிதானத்துல யெகோவா ஈரே என்னும் நாமம் உள்ளவர் உனக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். இப்போதும் வாசிங்க, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் என் சபைக்கும் என் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிலையான ஒரு வீட்டை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். இதுதான் யுத்தம். இதற்காக தான் இத்தனை பாடுகளை பார்த்துக் கொண்டிருந்தார். நான் அறிவிக்கிறேன், கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுகிறார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் பார்க்கிறாங்க, எங்களுக்கு ஏற்கனவே வீடு இருக்குங்க, இருக்கட்டும், உன் கூடாரத்தை விசாலமாக்கு, படை செய்யாத. இப்போ வாசிங்க ஏசாயா 41ஆம் அதிகாரம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். உன்னோட போராடி யுத்தம் பண்ணாங்களே, உன்னை கீழே தள்ளணும்னு, உன்னை மேற்கொள்ளணும்னு, உன்னை அழித்து போட வேண்டும் என்று யுத்தம் பண்ணினார்களே, மகனே மகளே, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்ப. கடன் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, கண்ணீர்கள் இருக்காது, வறுமை இருக்காது, இல்லை என்கிற நிலை உனக்கு இருக்காது. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்ப. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல். இதுக்கு மேல என்னங்க வேணும்? இது கர்த்தருடைய யுத்தம். விசுவாசிக்கிறியா? இது கர்த்தருடைய யுத்தம். என் ஆண்டவர் விலக மாட்டா, அவர்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்றால் வருகிற 3ஆம் மாதம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இளைப்பாறுதலின் மாதமாக இருக்கிறது. உன்னோடு போராடின காரியங்களை நீ பார்க்க மாட்ட. உன்னுடைய லெக்சர் புக்கை நீ டாலி பண்ணுகிற நேரத்தில் அங்கே லாஸ் அல்ல, அங்கே கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அது நிற்காது, அது நிற்காது, அது நிற்காது. அது ஓடி செல்லுகிற ஆற்றை போல, பரவி செல்லுகிற ஆற்றை போல அது ஓடிக்கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் ஆண்டவன் என்ன பிடிக்க போறது? அவருடைய வலது கையை ஆண்டவர்கிட்ட கொடு. இந்த வலது கையில் நான் தீர்க்காயுசு, இந்த வலது கரத்தை ஆண்டவர்கிட்ட கொடு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வலது கையை பிடித்து பயப்படாத. எதற்காய் பயந்து போய் வந்த? கடனுடைய மேற்கொள்ளும் என்றால், வட்டிகளுடைய மேற்கொள்ளும் என்றால் இல்ல. தேடியும் காணாதிருப்ப. காற்றை காண மாட்ட, மழையை காண மாட்ட. கர்த்தர் செய்து முடிப்பார், கர்த்தர் செய்து முடிப்பார். இன்னைக்கு டியூஷன் படிக்க போயிருக்கிற அநேக காரியங்களும் நீ தேடி விசுவாசிக்கிறியா? உன்னில் இருக்கிற காடைகள், உனக்கு பயன்பட வேண்டிய காடைகள் இன்றைக்கு வெளியே இருக்கிறது. கர்த்தர் உன்னிடத்தில் கொண்டு வருவார். எப்படி நடக்கும் என்பது தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தரின் கரங்களை செய்து முடிக்கும். அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. பயப்படாதே,
நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லு. ஆண்டவர் இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு, உன்னை இளைப்பாற பண்ணினவர் உன்னோக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தம் உன் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கும் என்றால் உன் யுத்தத்தை குறித்து பயப்படாத. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 62ஆம் அதிகாரம், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமல். 2 மாசம் போதும்பா, உன்னை நான் சோதிச்சுட்டேன், உன்னை நான் பார்த்துட்டேன். எத்தனை சோதனை கொடுத்தாலும் நீ சபையை விட்டு நீங்க மாட்ட. எத்தனை பாடுகளை கொடுத்தாலும் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டப்பா. வரப்போகிறதான இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்குது? 10 மாசம். 10 மாசம். அன்பு தேவனுடைய ஜனமே, ஒரு குழந்தை பிறப்பதற்கு 10 மாதங்கள். உன் தரிசனங்களை கர்த்தர் உனக்குள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்குள்ள தரிசனங்களை வைத்துக் கொண்டிருக்க. இந்த வருடம் முடிவதற்கு முன்பாக அந்த ஆசீர்வாதத்தை உன் கரத்தில் நீ பெற்றெடுக்க போகிறாய். அந்த ஆசீர்வாதத்தை உன் மடியில் வைத்து நீ பாராட்ட போகிறாய். அந்த ஆசீர்வாதத்திற்கு நீ இன்னும் அதிகமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறாய். சபையின் ஆசீர்வாதம் தெரியுமா? உன் பெயரை நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும், உன் தேசம் என்பது உன் சபை, உன் தேசம் என்பது உன் குடும்பம், உன் தேசம் என்பது நீ வாழ்கிறதான இடம், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும், உன் தேசம் பியூலா. நான் யாரு? எப்சிபா. நான் யாரு? தனிப்பட்ட ஆசீர்வாதம். யாரு? நான் யாரு? எப்சிபா. என் குடும்பம் என்னது? பியூலா. என் ஆண்டவர் அழகான 2 ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்திற்கு பெயரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னா எப்சிபான்னு பேரு, பியூலான்னு பேரு. கர்த்தர் உனக்கு பேசி கொடுத்ததான ஆசீர்வாதம் என்பதை மறந்து போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் ஆண்டவரின் பிரியம் உன் மேல் இருக்கும் என்றால் உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ எதற்காய் சபைக்குள் வந்தாயோ, எது இல்லை என்று சொல்லி வந்தாயோ, இல்லை என்பது உனக்கு இல்லை. விசுவாசியா? எல்லாவற்றிலும் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் கேட்ட